ஹலோ மக்களே, வெல்கம் டு இன்வெஸ்டிங் விவசாய சேனல். நான் பண்ணையில் பண்ண பெரிய 2வது தப்பு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 மாட்டில் நான் 7 மாடு ஜெர்சி மாடாக வச்சுருக்கிறது தான். ஸோ ஒரு பண்ணை நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா மேக்ஸிமம் 10 மாடு வச்சுருக்கீங்கன்னா அது 7 டு 8 ஹெச்எஃப் மாடும் 2 ஜெர்சி மாடும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்கில் ஃபேட் வருதுன்ட்டு நிறைய ஜெர்சி மாடு வாங்கினதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா 5 மாடு ஒரே டைம் செனை பிடிச்சிருச்சு. இன்னும் 2 மாடுக்கு வத்த கறவைக்கு வந்த உடனே என் ஃபார்மோட மொத்த ஆவரேஜ் வந்து பிலோ 10க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆவரேஜ் வந்து 7 லிட்டர் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட லாஸுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ப்ராஃபிட் இருக்காது. இவ்வளோ மாடை பார்த்து ஒரு 20,000 தான் ப்ராஃபிட் வச்சுன்னா எப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தப்பை தான் நான் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எப்போவுமே மாடு வைக்கிறீங்கன்னா 8:2 ரேஷியோவுக்கு 10ல் 8 மாடு ஹெச்எஃப் வாங்குங்க. அப்போ தான் அவங்களால ப்ராஃபிட்டுன்னே பார்க்க முடியும். இல்லைன்னா கஷ்டம்தான். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருஷத்துக்குள்ளே அதை மாற்றுறது தான் என்னோட டார்கெட். சக்ஸஸ் ஆகும்.